ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பகுதிகள், ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிற ஆசாரியர்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்பட்டு வருகிற பலிகள், இவைகளை குறித்து நாம் கிருபையாக சிந்தித்து வரும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். தொடர்ந்து நாம் இப்பொழுது இந்த பலிகளை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். மிக முக்கியமான 5 பலிகளை நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் கடந்த வாரங்களிலே சமாதான பலியை குறித்து நாம் கவனித்தோம். இந்த வாரத்தில் நாம் பாவ நிவாரண பலி என்கிற பலியை குறித்து நாம் கவனிக்கலாம் என்று எண்ணுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த பாவ நிவாரண பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதிலே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லேவியர் ஆகமம் 4ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர கடவன். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே கொல்ல கடவன். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்திலே தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியிலே 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தீப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்பையாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் அதன் 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்னியால் சுட்டரிக்க கடவன். சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டரிக்க கடவன். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே பாவ நிவாரண பலியை குறித்து நான் வாசிக்கிறேன். இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த பாவ நிவாரண பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இத்தனை பலிகளை குறித்து நாம் வரிசையாக ஏதெனிலே ஆரம்பித்து இந்த பலி கல்வாரியிலே முடிகிறதை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த பாவ நிவாரண பலி என்ற பலியை நீங்கள் கவனிக்கும்போது எல்லா பலியிலும் வித்தியாசமான ஒரு பலியாக இந்த பலியை நீங்கள் கவனிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அபிஷேகம் பெற்ற ஆசாரியன்
ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினாலே பாவம் செய்து. நீங்கள் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் யாதொன்றை மீறி அறியாமையினாலே செய்யத்தகாததை செய்தால். 27ஆம் வசனத்தில் சாதாரண ஜனங்களிலே ஒருவன் அறியாமையினாலே பாவம் செய்தார். பாவம் செய்தது பாவம்தான், எல்லாரும் செய்த அறியாமையினாலே செய்த பாவம்தான். ஆனால் இந்த பாவம் செய்த கூட்டத்தை 4 வித்தியாசமான பகுதிகளாக ஆண்டவர் பிரிக்கிறார். எல்லாரும் செய்தது பாவம் தான், அறியாமையினாலே அவங்க பாவம் செய்துட்டாங்க. ஆனால் ஒரு அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செய்வானானால் அவன் பழுதற்ற ஒரு இளங்காளையை கொண்டு வர வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்வார்களானால் அவர்கள் ஒரு இளங்காளையை கொண்டு வர வேண்டும். ஒரு பிரபு பாவம் செய்வானானால் அவன் வெள்ளாடுகளிலே ஒரு பழுதற்ற ஒரு இளங்கடாவை கொண்டு வர வேண்டும். சாதாரண சனங்கள் பாவம் செய்தால் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். எல்லாருமே பாவம் செய்தாலும் அதனுடைய பரிகாரத்தை ஆண்டவர் சொல்லும்போது அவனவனுடைய நிலைக்கு தக்கதாக தேவன் பிரிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆசாரியன், தேவ சமூகத்திலே நிற்கிற ஒரு ஆசாரியன் பாவம் செய்வானானால் அவனுடைய செலுத்த வேண்டிய பலி வித்தியாசமானது. இந்த பாவ நிவாரண பலியிலே மாத்திரம்தான் தேவன் ஒரே விதமான பாவமாக இருந்தாலும் அவரவர்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற விதமாக, அவரவர்களுக்கு உள்ள தகுதிக்கு ஏற்ற விதமாக, அவர்களுள்ள நிலைக்கு தக்கதாக தேவன் தரம் பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்களில் அநேகர் நீங்கள் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து நீங்கள் போதகராகாதிருப்பீர்களாக என்று சொன்னார். அதாவது நீங்கள் ஆக்கினை தான் எல்லாருக்கும், ஆனால் நீங்கள் போதிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் பாவம் செய்தால் ஒரு போதகன் பாவம் செய்வான், ஆனால் அவனுடைய தண்டனை சாதாரணமாக இராது. ஏன்னா மற்றவர்களுக்கு அவன் போதிக்கிறான். நான் அடிக்கடி நம்முடைய சபையிலே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தால் நான் சொல்லுகிறேன். சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு முறை ஒரு போதகர் இங்கே வந்திருந்தார். அவர் அவங்களுடைய நாட்டிலே உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது அங்கே உள்ள நிலைகளை குறித்து அவர் ஒரு முறை எங்களை பேசிக்கொண்டு சொன்னார். ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு வேகமாக புறப்பட்டார். அவர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவர் டைமுக்கு போகணும். அவங்களாம் டைம் ரொம்ப கீப்பப் பண்ணுவாங்க. அதை மாதிரி அந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது கூட அந்த இதில் போட்டிருக்கோம், ரோட்டில் போட்டிருக்கோம், ஹைவேஸ் 80 மைல்ஸ் 60 மைல்ஸ் அப்படின்னு அந்த போர்டு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஸ்பீடாக வண்டி ஓட்டினாங்கன்னா அது உடனடியாக அவர்களை அபராதம் செலுத்த வேண்டிய நிலை வரும். அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப ரோடு ரூல்ஸ் ரொம்ப கவனமாக போலீஸ் பின்பற்றுவார்கள். அப்போது அந்த பாஸ்டருக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் வேகமாக வண்டியை மிதிச்சிட்டார். அவர் வண்டி கொஞ்சம் வேகமாக போகும்போது அங்கே போலீஸ் அதிகாரி நின்று வண்டியை மறித்து அவரை சைடில் போக சொன்னாங்க. அவர் சைடில் போனார். இப்போ உடனே அவர் சொன்னார், நீ 100 மைல் ஸ்பீடில் வந்திருக்க தெரியுமா அப்படின்னு. எஸ்கியூஸ் மீ சார். அவங்க சொல்லுவாங்க, அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில்
எஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தை அவங்க டிக்ஷனரிலே கிடையாதான். அந்த மன்னிக்கிறதே கிடையாது. செய்தால் பனிஷ்மெண்ட் தான். இப்போது நீ 100 கிலோமீட்டர் வந்திருக்க அப்படின்னு, எஸ் சார் எஸ்கியூஸ் மீ, நான் அவசரமாக போகணும், அதெல்லாம் $50 ஃபைன். அவர் உடனே $50 கொடுப்பதற்காக எடுத்தார். பில் எழுதிட்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு அவர் சொன்னார், பாஸ்டர் சோன்ஸா. ஓ யூ ஆர் எ பாஸ்டர், ஓகே, $150 ஃபைன். இவருக்கு என்ன சொல்றது தெரியல. நீ பாஸ்டரு, அப்போ $150 ஃபைன் அப்படி. சாதாரண ஆள் போனால் $50 ஃபைன். நீ போனீன்னா ஒரு பாஸ்டர் $150. ஏன் அப்படின்னா, நீ சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லி நீ ப்ரீச் பண்ணுறவன், நீ ப்ரீச் பண்ணணும். மற்றவங்களுக்கு சட்டத்தை நீ போதிக்கணும். நீயே சட்டத்தை மீறினியானா உனக்கு தண்டனை ஜாஸ்தின்னு அரசாங்கமே அப்படி வச்சிருக்குதான். இப்போது அவர் சொன்னார், எங்கள் நாட்டில் பாருங்கள், ஒரு பாஸ்டர்னோடனே அவன் இறக்கம் காட்டலை. பாஸ்டர்களுக்கு எங்கள் நாட்டில் அரசாங்கம் நிறையா சலுகைகளை கொடுத்துருக்கு. ஆனால் சட்டம் என்று வந்துட்டா அதை அவங்க கீப்பப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஹானர் பண்ணுறாங்க, போதகர்களை ஹானர் பண்ணுவாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் சட்டத்துக்கு முன்னால் அவங்க வரும்பொழுது அவங்க சட்டத்தை மீறி செய்வார்களானால் அவங்க பல மடங்கு பனிஷ் பண்ணப்படுவாங்க. அதே விதமாக தான் வேதம் கூட சொல்லுது, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று நீங்கள் அறிந்து நீங்கள் அநேகர் என்ன செய்யாதீங்கன்னா போதகர் ஆகாது இருங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மேல் ஒரு சரியான ஒரு நியாய தீர்ப்பு செய்யப்படும் என்று ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நியாய தீர்ப்பை செலுத்துகிற ஒரு காலத்தில் நீங்கள் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, இவர்கள் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண்கள் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னியர்களையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். நியாய தீர்ப்பு தொடர்பது எங்கே தொடங்கணும்னு சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்திலே துவக்கம் பண்ணினார். தண்டனை எங்கே துவங்குறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் விட்டுன்னு சொல்கிறான். கன்னியர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், முதியவர்கள் யாருன்னு இரக்கம் பாராட்டத, அருவருப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொன்னாலும் எல்லாரையும் ஒன்று போல வெட்டி போடுன்னு சொல்லலை. எல்லாரையும் வெட்டுறதுக்கு சொன்னாலும் அந்த எங்கே தொடங்கணும், ஃபஸ்ட்டு ஆக்கினை எங்கே தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் தொடங்கு. பரிசுத்த ஸ்தலங்கத்தில் தொடங்குன்னு சொன்ன உடனே எங்கே தொடங்கினான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஆக்கினை அவன் தொடங்கின இடம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மூப்பர்கள். ஏன்னா அவங்க தான் ரொம்ப வேதத்தை அறிஞ்சவங்க, வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டவர்கள். இவர்களிடத்தில் நீ தொடங்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நாம் அறியாமல் செய்கிறது வேறு. ஆனால் தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது எல்லாரையும் ஒன்று போல தீர்க்கிறதில்ல. ஒரு விசேஷித்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லுகிறது நீங்கள் பார்ப்பீர்களானால், அது ஒவ்வொரு முறை எழுதப்பட்டிருக்கிறது.
அறியாமையினாலே ஒரு பாவம் செய்து அந்த பாவம் என்று அறியப்படும் போதுதான் இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒருவன் அறிந்து செய்கிறது வேறு, ஒருவன் அறியாமல் செய்கிறது வேறு. பாவத்தை ஆண்டவர் 2 விதமாக பிரிக்கிறார். ஒருவன் ஒரு காரியத்தை தவறு என்று செய்து அறிந்து செய்கிறது வேறு, ஒருவன் அறியாமல் செய்கிறது வேறு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்காவிலே ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எஜமானுடைய சித்தம் தெரியும், அவன் அதுக்கு ஆயத்தமாக இல்லை, அவருடைய சித்தத்தின்படி செய்யலை, அவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆனால் தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன் கொஞ்சம் அடி தான் அடிக்கப்படுவான். 2 பேருக்கும் அடி இருக்கு. ஆனால் ஒருத்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா அறிந்து செய்யாமல் இருக்கிறான், ஒருவன் அறியாதனால செய்யலை. இந்த 2 பேருக்கும் அடிக்கு வித்தியாசம் இருக்குது, தண்டனைக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ நாம் அறிஞ்சுக்கணும், பாவத்தை ஆண்டவர் 2 விதமாக பிரித்தார். நீ அறிந்து செய்கிறாயா, நீ அறியாமல் செய்கிறாயா என்பதை இந்த பாவத்தின் தண்டனை வித்தியாசமாக வகையறுக்கிறது. ஆண்டவராக இயேசு கூட கல்வாரியிலே அறையப்படும் பொழுது அவர் முதலாவது ஜெபம் பண்ணார். 23ஆம் அதிகாரம் லூக்கா 34ஆம் வசனத்தில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர்கள் செய்கிறது இன்னது என்று அவங்களுக்கு தெரியல. அவங்க செய்கிறது கொலை தான். ஒரு நீதிமானை அவர்கள் கொலை செய்கிறார்கள், குற்றமில்லாதவரை அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அவங்க செய்கிறது ராங். ஆனால் ஏன் ஆண்டவர் அவர்களை மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு அதோடு முடிச்சிருக்கலாம். அந்த ஜெபத்தை அதோட முடிக்கலை. அதுக்கு ஏன் மன்னிக்க சொன்னார் என்று சொன்னால், அவங்க செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார், அதனால் அவர்களுக்கு மன்னியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து சொல்லுகிற வேளையில் 1 தீமோத்தேயு 1:13, முன்னே நான் தூஷிக்கிறவன், நான் துன்பப்படுத்துகிறவன், நான் கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அப்படி செய்தபடியினால் நான் இரக்கம் பெற்றேன். எனக்கு இரக்கம் ஏன் கிடைச்சது? நான் முன்னால் தூஷித்தேன், துன்பப்படுத்தினேன், நான் கொடுமை செய்தேன், இதெல்லாம் நான் செய்தேன், கொலை கூட செய்தேன். ஆனால் இதெல்லாம் ஏன் செய்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அறிஞ்சு செய்யலை, நான் அறியாமல் செய்தபடியினாலே தான் எனக்கு இரக்கம் கிடைத்தது என்று சொன்னார். அப்போ தேவன் யாருக்கு இரக்கம் கொடுக்கிறார், யாருக்கு மன்னிக்கிறார் என்று சொன்னால், ஒரு துணிகரமாக செய்த ஒருவனுக்கு அல்ல, அறியாமல் செய்கிறான். அவனுக்கு இது பாவம், இது செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அறியாமையினாலே ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் அவன் செலுத்த வேண்டிய பலி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவராய் இருந்தார்னு சொல்லலை, காணாதவர் போல் இருந்தார்.
ஆண்டவர் காணாமல் இல்லை நினச்சக்கூடாது. நம்ம ஆண்டவர் அறியலை, அதனால் அவர் கண் இல்லாமல் கண்ணை மூட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தார். ஏன்னா அதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அறியாமையினால செய்கிறாங்க. எல்லாரும் அறிந்து செய்யலை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அறியாமை உள்ள ஒரு காலம் இருக்கிறது. அதனால்தான் சின்ன பிள்ளைகளுக்கு எழுதும் பொழுது நன்மை தீமை என்று அறியும் காலம் வரும் வரைக்கும். அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன தெரியாதுன்னா, இது நன்மைன்னு தெரியாது, இது தீமைன்னு தெரியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இப்போ பிள்ளைங்க வர்றாங்க, கோயிலுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதே இது 15 வருஷம் விசுவாசி உட்கார்ந்து உள்ள விளையாடிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு எப்படி மன்னிப்பு இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் காணாத போல் இருக்கிறீங்க, சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரின்னு நான் சொல்லலை, சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது? பிள்ளை தெரியாமல் விளையாடுது, பிள்ளை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே இதை ஒரு 20 ஒரு வாலிபம் உட்காந்து செய்துக்கிட்டு இருக்கிறான்னா அதை சகிக்க முடியுமா? அது பொறுத்து கொள்ள முடியுமா? அறியாமல் செய்யலை, அது துணிகரத்தில் செய்கிறான். தெரியாமல் செய்யலை, துணிகரத்தில் செய்கிறான். நாம் எந்த காரியத்தை எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், தேவன் இதைத்தான் பிடிக்கிறார். நாம் நினைக்கக்கூடாது அவன் செய்யலையா இவன் செய்யலையா. ஆனால் தேவன் காண்றது அப்படின்னா, ஒருத்தன் அறியாமல் செய்துக்கிட்டு இருக்கான், உலகம் அறியாமல் செய்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து செய்கிறாங்க. தேவனுடைய நானால் தான் ஆண்டவர் கொலை குற்றத்தை கூட ஆண்டவர் தீர்க்கிற வேளையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எண்ணாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எண்ணாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் தயவு செய்து 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின் படியையும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும், சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும், சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான அங்கே 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அறியாமல் செய்த காரியம் என்றுதான் ஆண்டவர் வற்புறுத்துகிறார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தயவு செய்து உபாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தார். 12 கோத்திரம் பங்கு போட்டு கொடுத்தார். இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே ஒவ்வொரு இடங்களில் என்ன எடுத்தார்னா, அடைக்கல பட்டணம் என்று ஒரு பட்டணங்களை ஆண்டவர் அங்கங்கே குறித்து வைத்தார். இந்த அடைக்கல பட்டணத்திலே ஒருவன் வர வேண்டுமானால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, கொலை செய்து அங்கே ஓடி போய். யார் போறா? அடைக்கல பட்டணத்துக்குள்ள போறது யாரு? கொலையே செய்துட்டான், மர்டர். அந்த அடைக்கல பட்டணம் இடம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு மர்டருக்கு ஏன் அந்த மர்டருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், தான் முன்னே பகைத்திராத பிறதொருவனை மனது அறியாமல் கொன்றவன் தான். அவன் கொலை செய்யணும்னு கொல்லலை, மனது அறியாமல் ஒரு விறகு வெட்டுறான், கோடரியால் விறகு வெட்டுறான். எதிரில் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கான், இவன் வெட்டுறான். விறகு வெட்டும்போது கோடரி சிலிப்பாயிடுச்சு. சிலிப்பாகி எதிரில் உள்ளவன் மேலே பட்டுடுச்சு. அவன் ஸ்பாட்லேயே இறந்துட்டான். ஆனால் இதை யார் ஒத்துக்கிறது? பிள்ளைங்க ஒத்துக்குவாங்களா? நான் வெட்டினேன், கோடரி மிஸ் ஆகிடுச்சு, அவர் மேலே பட்டுடுச்சுன்னா பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டான். அவன் நிச்சயமாக இவனை கொன்று போடுவான். அப்போ அவன் பிள்ளைகள் இவனை கொன்று போடாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா இவன் பிளான் பண்ணி கொல்லலை, இவனை கொலை செய்யணும் அப்படின்னு பகையினால் அவனை கொல்லலை.
வேலை ஸ்தலத்தில் ஒரு மிஸ்டேக், ஒரு தவறு நடந்துடுச்சு. தவறினாலும் ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவன் தண்டனை கொடுத்துடக்கூடாது. அவன் உயிரோடு குறைக்க எங்கே இருக்கணும்னு சொன்னால் அந்த பட்டணத்தில் போய் அவன் தங்கியிருக்கணும். அந்த அடைக்கல பட்டணத்தில் அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பட்டணத்தில் இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, உபாகமம் 19:11, ஒருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி அவன் சாகும்படி. பாருங்க, முதல்ல என்ன செய்யறான்னா, ஒருவன் பகைக்கிறான், ரெண்டாவது அவனுக்கு என்ன இருக்கிறான், பதிவு இருக்கிறான், மூன்றாவது அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். அவன் சாகும்படி அவனுக்கு அவனை அடிச்சு கொன்னுறான். எத்தனை வார்த்தை பயன்படுத்திருக்கு பாருங்க. முதலாவதாக அவனை பகைக்கிறான், அவனுக்கு பதிவு இருக்கிறான், விரோதமாய் எழும்புகிறான், அடித்து கொலை செய்கிறான். இவனை அடைக்கலப்பட்டதை அனுபவிச்சிடக்கூடாது. இப்படிப்பட்டவனை எந்த அவன் அடைக்கலப்பட்டதுக்கு ஓடி வந்துட்டா கூட அவனை பிடிச்சு கொலை செய்யணும். ஏன்னா இவன் கொலை செய்து பிளான் பண்ணி செய்யுது, திட்டம் பண்ணி செய்யுது, துணிகரமாக செய்யுது. ரெண்டும் கொலை தான், ரெண்டும் பாவம் தான். ஆனால் பாவத்துக்கு எப்போ தண்டனை கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று அறியாமல் செய்கிறது, இன்னொன்று திட்டம் பண்ணி செய்கிறது. இதுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கல, அவனை கொண்டு போய். அதனால்தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அதற்கு அடியேனை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 13வது வசனம் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். துணிகரமான பாவம் எப்பொழுது வருகிறது கேட்டிங்கன்னா, எந்த மனுஷனும் உடனே துணிகரம் பாவம் செய்துடுறதில்லை. நீங்கள் 12ஆம் வசனத்தை நீங்கள் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை. அப்போ முதலாவது என்ன செய்யறான்னா, அவனுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸ், பிழைகள். ஒரு மனிதன் துணிகரமாக வர்றதுக்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பை மிஸ்டேக்ஸ், வாழ்க்கையில் தவறுகள், பிழைகளை விடுகிறான். இந்த பிழைகளை அவன் உணராமல் இருப்பானால், அதனால்தான் சொன்னார், எனக்கு உணர்வை தாரும். அப்போ உணர்வு எதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, பிழைகள் விடும்போது உணர்றதுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் பிழைகள் வரும்போது ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். அதனால்தான் ஆவியானவர் உங்களோடு இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, உணர்த்துவார். இது பிழை நீங்களும் கண்டுபிடிக்க முடியாது, மற்றவங்களும் ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். பட் ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, உணர்வை, அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருப்பதனுடைய காரணம் என்னவென்றால், உணர்வை கொடுப்பதற்கு. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொன்னால், இந்த உணர்வு அடைகிறது. அந்த உணர்வு வரும்பொழுது ஒரு ஆண்டவர் ஒரு 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 உணர்வை நமக்குள்ளே தரும்ப, பரவாயில்ல, அவங்கெல்லாம் என்னென்னமோ செய்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோம், இது என்ன சம் மிஸ்டேக்ஸ், பிழைகள். இது பெரிய தவறு இல்லை. அதாவது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, பரீட்சையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக சில டீச்சர்லாம் திருத்துறதை பார்த்துட்டு கணக்கெல்லாம் திருத்தினாங்கன்னா, அவங்க கணக்கு பேப்பர் எப்படி திருத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சரியான ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா, ஆன்சர் அதில் கடைசியில் கூட்டல் கழிச்செல்லாம் போட்டு 10 வரணும். 10 வந்தோன்னா உடனே மார்க். ஆனால் உண்மையான டீச்சர் இந்த 10 எப்படி வந்ததுன்னு இந்த கணக்கு போட்டாங்கன்னா, அவன் நிறைய மிஸ்டேக் எவ்வளோ 10 வந்துருச்சு, எப்படியோ வந்துருச்சு. அது மாதிரி அவங்க எக்ஸாம் நிறையா பார்த்திங்கன்னா, எழுத்து பிழைகளை அவங்க பார்த்தாங்கன்னா, இன்றைக்கி வரப்போ ரிசல்ட் தான் நிறைய பாஸ் ஆகாது. எழுத்து மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும்
நம்ம வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டுறோம். வேணும்னு நம்ம விடுறதில்ல, துணிகரமாக விடுறதில்ல, இதை செய்யணும் அப்படின்னு நம்ம செய்கிறதில்ல. பட் பை மிஸ்டேக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட்டாக சில மிஸ்டேக்ஸ் விழுந்துருது. ஆனால் சில வேளைகளில் பாருங்கள், இந்த மிஸ்டேக்ஸ் கூட என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுருது. ஒரு டிரைவர் டிரைவ் பண்ணிட்டு போகிறான், ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் உயிரே வண்டியை தொலைஞ்சுது, அவன் உயிரோட தொலைஞ்சான். ஆனால் நிறைய வேளைகளில் மிஸ்டேக்ஸ் உயிரை எடுத்துரும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பாவம் என்று வரும்பொழுது, ஒரு மிஸ்டேக் வரும்போது ஆவியானவர் உணர்த்துகிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ ஒரு உணர்கிறவன் என்று சொல்ல விளைந்து ஆவியானவர் உணர்வை தருகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னாங்க, உணர்வை தாரும், இப்போது நான் பெரும் பாதகத்துக்கு விளங்கியிருப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் யாராக இருக்கணும்னா, ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணர்த்துறது, கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்வை விடும் பொழுது தான் நாம் ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறோம். இந்த உணர்வு ஒருவனுக்கு வரும் பொழுது அடுத்தது இந்த உணர்வு இல்லாமல் போயிட்டா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மறைவான குற்றங்களை என்ன செய்கிறாங்கன்னா மறைக்கிறாங்க. இந்த மற்றவங்களுக்கு தெரியலாம் சொன்ன தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் என்று சொல்லியிருக்கு. இந்த பாவங்களை மறைச்சு 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 வாழ்ந்துதான் கடைசியில் எங்கே போய் நின்றுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு துணிகரமான பாவத்துக்குள்ளே இறங்கிடுறான். எந்த மனுஷனும் ஒரே நாளில் துணிந்து காரியங்களை செய்கிறதில்லை, செய்ய மாட்டான். ஒரு துணிவு என்று ஒன்று வருகிறதுக்கு முன்னால் உணர்வு இல்லாமல் போயிடுது. காரியங்களை மூடுறாங்க, மூடி 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 கடைசியில் இவன் எங்கே கொண்டு விட்டுருவோன்னு கேட்டிங்கன்னா, இவனை பெரிய ஆக்கினைக்கு பாத்திரவானாக, ஒரு துணிகரமான பாவியாக அவனை மாற்றிடும். ஆகையினாலே தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதுமே இந்த உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், என்னை எப்போது ஒரு உணர்வுள்ளவனாக நீர் என்னை வைத்து கொள்ளும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக தேவை உணர்வு. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ கர்த்தருடைய கரத்திலே ஜொலித்தவர்கள், கர்த்தருக்காக நின்ற அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் சில செய்திகளெல்லாம் கேள்விப்படும் போது பயங்கரமாக இருக்கிறது. இவர்களெல்லாம் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா அது உடனடியாக வந்துவிட்ட ஒன்று அல்ல. காலங்காலமாக நான் நினைக்கிறேன் சாத்தான் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப அவசரப்பட்டு எதையுமே அவன் செய்கிறதில்லை. திட்டம் பண்ணி மிக சாமர்த்தியமாக தான் விழுகிறோம் என்பதை கூட அறியாத நிலைக்கு ஒருவனை கொண்டு வந்துடுறான். ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைக்குள்ளே அவனை கொண்டுறான். எப்போ கொண்டு வரான்னா, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய தோல்விகளை குறித்து உணர்வு இல்லாதவனாக அவனை மாற்றிடுறான். நாம் எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜெபம் பண்ணி இந்த ஆவியின் நிறைவை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அற்புதம் செய்கிறதுக்கு இல்லை. அற்புதம் செய்த நிறையா பேர் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க, இல்லாத இடம் தெரியாமல் ஆக்கிட்டு போயிட்டான். அவன் கர்த்தருடைய கரத்தில் இன்றைக்கு பாத்திரங்களாய் பிரகாசித்தவர்கள் எங்கேயோ இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் சொல்வேன், ஒரு நாள் அவங்க துணிகரமாய் உள்ளே இறங்குவதற்கு முன்பதாக ஆவியானவர் அப்பப்போ கொடுக்கிற எச்சரிக்கை மணியை கவனிக்காமல் போயிட்டாங்க. ஆகையினால தான் சொல்லுவார், நீ விசுவாசமும் நல்ல மனச்சாட்சியும் உடையவனாயிருன்னு சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமர் 2:15 2:15 அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களிலே எழுதியிருக்கிறது. உலகத்தான் கூட சொல்ல முடியாது, எனக்கு குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காராம், இருதயத்தில் எழுதி வச்சிருக்காராம். எது சொல்லும் அப்படின்னு சொன்னா குற்றம் உண்டு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசாட்சியே அவனுக்கு சொல்லுமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை ஒரு தம்பி வந்து ஒரு ஆர்கியூ பண்ணான், ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணான். சிகரெட்டு குடிக்கிற என்ன தப்பு, ஸ்மோக் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது. பாஸ்டர் சொன்னார், தப்பு இல்லைப்பா, அதுவும் தப்பு இல்லை, நீ குடிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ தான் நீ குடிச்சிக்கிட்டு இருக்கல, அப்பா முன்னையும் குடிக்கிற, எல்லோரும் முன்னாலும் குடிக்கிற, தப்பே இல்லை, குடி. ஆனால் எனக்கு ஒன்று தெரியணும், நீ வந்து இந்த முதலாவது இந்த சிகரெட்டு குடிக்க பழகுனல்ல, எங்கே குடித்த? சிகரெட்டை வாங்கிட்டு வந்து அங்கே அப்பாட்ட ஜோம் பண்ணி குடிச்சியா? இல்லை, நீ இந்த சிகரெட்டை எப்படி ஆரம்பித்த? உனக்கு ஆரம்பித்த நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்போது சொன்னானா, என் சிநேகிதர்கள் எல்லாம் அந்த சிகரெட்டை குடிக்கும்போது எனக்கும் குடிக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. ஆனால் ரொம்ப பயம். யாருக்கு பயம்? எங்கள் அப்பாவுக்கு பயம், அம்மாவுக்கு பயம், எனக்கே பயம். எப்படியோ கொஞ்ச நாள் எனக்கு ஒரே போராட்டம், பயத்தில் போராட்டம். எப்படியோ அந்த பயத்தை தள்ளி போய் சிகரெட்டை வாங்கிட்டு போய் எங்கப்பா குடிச்ச அப்படின்னாரு. கக்கூசுக்குள்ளே கதவை மூட்டு குடித்தேன்னா. ஏன் உங்கள் அப்பாட்டே குடிக்கிறது தானே, உங்கள் அப்பா முன்னாலே போய் குடிக்கிறது தானே. இதுதான் பார்த்துக்க, பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குது பார்த்தியா, அது வந்து தப்புன்னு சொல்லுது, செய்யாதன்னு சொல்லுது. அந்த முதல் சிகரெட்டு குடிக்கும்போது உனக்கு ரொம்ப, நீ சிகரெட்டை வாங்கும்போது உன் மனச்சாட்சி ரொம்ப அடிச்சிருக்கும், தப்பு செய்யாதன்னு அடிச்சிருக்கும். நீ அதை மலிக்கி கடைசி எங்கே வந்தேன்னு கேட்டீங்கன்னா சிகரெட்டு வாங்குறதுக்கு வந்த. அந்த சிகரெட்டு வாங்கும்போது உன்னுடைய மனச்சாட்சி அடிச்சது இல்லையா, நீ அதை என்ன சொன்ன, பரவாயில்ல எத்தனை பேர் குடிக்கிறாங்க, யாரெல்லாம் ஃப்ரெண்டு குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், என் பொம்பளைங்களே குடிக்கிறாங்க, நம்ம குடித்தா என்ன, என்னெல்லாமோ நீ சாட்டு சொல்லி நீ ஆரம்பிச்ச. இப்போ என்ன ஆச்சுன்னா நீ பழகிட்ட. இது தவறா சரியா என்று சொல்லுவதற்கு உன் மனச்சாட்சியை நீ கொன்னுட்ட, மனச்சாட்சியை சாகடிச்சிட்ட. இப்போ உனக்கு என்ன யார் இல்லைன்னா, உனக்கு உணர்வே இல்லை, உனக்கு மனச்சாட்சியே இல்லை. எந்த ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் விதித்த அந்த ட்ராக்குக்கு மாறி செய்வானால், கொஞ்சம் வழி தப்புமானால், நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, நம்ம போகிற வழியை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு ஒரு வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே கேட்கும், போதகனுடைய சத்தம் பின்னாலே. ஆவியானவர் சொல்வார், எப்பா நோவே, இது வழி இல்லை, நீ நேரடியாக போ, இது வழி இல்லை என்று ஆவியான, அதுதான் ஆவியான உள்ள இருக்கிற. அதனால தான் பவுல் சொன்னார், நீ விசுவாசமும் நல்ல மனச்சாட்சியும் உடையவனாயிரு. சிலர் இந்த மனச்சாட்சியை தள்ளிவிட்டு, நீங்கள் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் தயவு செய்து 18 19 வசனத்தை வாசித்து பாருங்க. தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே, கடைசி வசனம் பாருங்க, நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாய் இரு. இந்த மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணிட்டாங்க, சேதப்படுத்தி. இன்னும் முழுகல, கப்பல் இன்னும் முழுகல, ஓட்ட விழுந்துடுச்சு.
பட் இன்னும் ஜேர்னி நடந்துக்கிட்டு இருக்கு, யாத்திரை போய்கிட்டு இருக்கு, இன்னும் கப்பல் முழுகலை. ஆனால் எப்படி கப்பல் போகுதுன்னு சொன்னீங்கன்னா பெர்ஃபெக்டாக போகலை, சேதமடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக அந்த கப்பல் முழுகிறோம். உடனே கப்பல் முழுகாது. ஒரு டேமேஜ் வந்த உடனே, ஓட்டை விழுந்த உடனே கப்பல் வந்து உடனே முழுகிறாது. மெல்ல 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 தான் முழுகுது. ஆனால் கப்பலில் இருக்கிறவங்க தெரியும் கப்பல் முழுகிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும்னா இருக்கிறவங்களுக்கு தெரியும் கப்பல் போய்கிட்டு இருக்கு. விசுவாசமாகிய கப்பலை பவுல் எழுதும் பொழுது சிலர் எதை தள்ளிட்டாங்க அப்படி சொன்னால் கற்பனை இல்லை, பிரமாணத்தை இல்லை, தங்களுடைய மனச்சாட்சி வந்து சொல்லுது ராங், தவறான வழியில் போற, மிஸ்டேக் பண்ற, இந்த வழியை விட்டு திரும்பு அப்படின்னு நம்முடைய மனச்சாட்சியில் ஆண்டவர் கலக்கத்தை உண்டாக்குறார். அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், நீதியின் கிரியை ஜீவன், சமாதானம், பீஸ். சிலர் கேட்பாங்க ஆண்டவர்லாம் நம்மளை தடுக்கவே இல்லை, ஆண்டவர் வந்து காதில் அலாரம் வச்சுக்கிட்டு மகனே அப்படின்னு சொல்ல மாட்டார். அதெல்லாம் அந்த அலாரம்லாம் அடிக்காது. என்ன அடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு உணர்வு தான் ராங். இந்த உணர்விலே ஒருவன் இருப்பான் ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவன் தப்பித்து கொள்ளுகிறான் அல்லது அவன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக்குறான். அதனால தான் பவுல் சொல்வார், 2 கொரிந்தியர் 1:12 நீங்கள் வாசித்தீங்கன்னா, மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாயிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய புகழ்ச்சி எங்க கேட்டீங்கன்னா யாரு சாட்சி? நான் சொல்லுவேன், உலகம் முழுவதும் நீ நல்லவன் அப்படின்னு சாட்சி கொடுத்து உன் மனசு மட்டும் நீ அயோக்கியன், நீ மாயக்காரன்னு சொல்லுன்னா நீ மாயக்காரன் தான். சர்ச்சு முழுவதும் எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர், ரொம்ப அபிஷேகம் நிறைஞ்ச பாஸ்டர், ரொம்ப உண்மை உள்ள பாஸ்டர் அப்படின்னு ஹோல் சர்ச் வந்து சாட்சி கொடுத்தாலும் அவனுடைய மனச்சாட்சி வந்து நீ மாயக்காரன், நீ மாய்மாலம் பண்ணுற அப்படின்னு அவன் மனசு சொல்லுமானா அதுதான் சாட்சி, அதுதான் நியாயம் தீர்க்கப்படும். உங்கள் சாட்சி ஒன்றும் எடுபடாது. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு புகழ்ச்சி என்ன? எங்களுடைய மனது எங்களுக்கு சாட்சி கொடுக்கும். எங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருக்கு. இந்த மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சி தான் எங்களுக்கு புகழ்ச்சி. இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த சாட்சியை வாங்குறீங்களோ, ரெண்டாவது அவங்க சாட்சி இவங்க சாட்சி எல்லா சாட்சியும் நமக்கு இருக்கட்டும். ஆனால் நமக்கு என்ன சாட்சி வேணும்னு கேட்டிங்கன்னா, என் மனது என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லும். அது எல்லா இடமும் வருது. நம்முடைய அந்தரங்கம் அதுக்கு தெரியும், நம்முடைய வெளியரங்கம் நமக்கு தெரியும், நம்முடைய எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சு ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறது அதுதான். அது என்னை குறித்து என்ன சொல்லும்? நான் உண்மையாய் நடந்தேன் என்றல்ல, நான் திவ்ய உண்மையோடு நடந்தேன். மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடக்கல, நான் திவ்ய உண்மையோடு நடந்தேன். ஆகையினால தான் பவுல் பின்னால் கூட சொல்கிற வேளையில், நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 24:15. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்பேன். இப்போ உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, என் சபையாருக்கு முன்பாக, என் குடும்பத்துக்கு முன்பாக, என் மனைவிக்கு முன்பாக
நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலை. பவுல் சொல்கிறாரு, மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் என்னை ஒரு நம்பிக்கைக்குள்ளே கொண்டு போயிருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாக இருக்க பிரயாசம். நம்முடைய மனச்சாட்சி நம்மளை பாதிக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீதுடைய காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அங்கே பதிலுக்கு பதில் எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய வாழ்க்கையை 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவனுடைய மனது என்ன செய்யணும், அடிச்சுக்கிட்டு மனது பாதிக்குது, மனம் அடித்து கொண்டது. நீங்கள் சந்தர்ப்பத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. குற்றமில்லாத தாவீதை சவுல் துரத்திக்கிட்டு வரான். சவுல் கையில் தாவீது கிடைப்பான், ஆனால் தீர்த்து காட்டிடுவான். அவனை விரட்டின ஆயிரமான அவங்க நிறைய சோல்ஜர்ஸை இவனை கொலை செய்யணுன்னே கொண்டு வரான். அப்போ ஒரு நாள் நீங்கள் சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கிறான். அப்போ தாவீது பார்த்துறான். இந்த தாவீது பார்த்த உடனே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 4ஆம் வசனத்திலே அந்த மனுஷர்கள் சொல்கிறாங்க, தாவீதே, நான் உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்று சொல்லி. அப்போ நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய வாக்கு என்ன சொல்லுது, உன் கையில் யாரை கொடுப்பேன், சத்துருவை கொடுப்பேன். இப்போ சத்துரு உட்கார்ந்துருக்கான். ஒரே குத்திடலாம். குத்துனா மனுஷர்களுக்கு முன்பாகவும் தப்பில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படியும் தப்பில்லை. தட்ஸ் ரைட். சத்துருவை கையில் கொடுத்தா அவன் என்னை கொலை செய்ய வந்தான், நான் அவனை கொலை செய்தேன். இன்றைக்கு உலகத்திலே கூட பாருங்க, இந்த கொலை ஒரு சொன்னா, பாதுகாப்புக்காக நீங்கள் ஒருத்தனை கொலை செய்கிறது தவறே இல்லை. இல்லைன்னா போலீஸ்காரங்க அவ்வளோ பேர் இன்றைக்கு ஜெயிலெலாம் உட்காந்துருக்கணும். போலீஸ் அதிகாரிகள் இன்றைக்கு ஒருத்தனை சார மாதிரியே சுட்டு கொன்னுடுறான். அவன் மேலே நீங்கள் தீர்ப்பை சொல்ல முடியாது. அதே இது நீங்கள் சுட்டிங்கன்னா தூக்கி உங்களை மரண தண்டனைக்கு போட்டுருவான். போலீஸ் அதிகாரி ஏன் சுட்டான்னு கேட்டிங்கன்னா, தற்காதுகாப்புக்காக, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக. அவன் சுடுறான், இவன் சுட்டான், தீர்த்துட்டான், பாதுகாப்புக்காக செய்கிறான். இங்கே பாருங்க, இந்த தாவீது சொல்லியிருக்கலாம், இவனை நான் ஏன் கொன்னேன் அப்படின்னா, இவனை விட்டா இவன் என்ன செய்திருவான், என்ன தொலைச்சிருவான். அதனால் என் கையில் கிடைச்சான், நான் கொன்னுட்டேன். வெற்றி விழா கூட கொண்டாடலாம், அவனை பின்பற்றி வருகிற மக்கள் எல்லாம் வெற்றி விழா கொண்டாடலாம். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு, கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றிட்டாரு, கர்த்தர் சொன்னபடியே செய்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாவீது பயந்தான். அபிஷேகம் பெற்ற ஒருத்தர் மேலே நம்ம கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவன் பின்னால் போய் அவனுடைய வஸ்திர தொங்கல் இருக்கு, அங்கே அந்த தொங்கலை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு போயிட்டான். வேதம் சொல்லுது, வஸ்திர தொங்கலை கட் பண்ணதுக்கே மனச்சாட்சி வாதிக்குதான், மனம் அடிக்குதான். தப்பு பண்ணிட்ட பாருங்க. அவனையே வெட்டி போட்டிருந்தா கூட ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் கரெக்ட், தாவீது செய்து சரி. பட் மனம் என்ன சொல்லுதுன்னா, நீ அவனை இல்லை, அவன் வஸ்திரத்தில் கை வச்சதே தப்புன்னு மனம் சொல்லுது. இப்போ மனிதர்கள் தீர்க்கிறது. அதனால தான் பவுல் சொன்னார், அவங்க சாட்சியெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் மனம் எனக்கு என்ன சொல்லுது. அப்போ நான் சொல்லுவேன், நம்முடைய மனச்சாட்சியை உயிரோட வச்சுக்கோங்க.
என்றைக்கு மனச்சாட்சியை மலிக்கிட்டோமோ, மனச்சாட்சி என்றைக்கு கெட்டு போயிடுச்சோ, என்றைக்கு மனச்சாட்சியில் உணர்த்தாமல் விட்டுடுச்சோ, யூ கேர்ஃபுல். ரொம்ப பயங்கரமான ஒரு ஆபத்தான நிலைமை அது. அதில் தான் இருதயத்தில் பின்வாங்கி என்று சொல்லி, இருதயத்தை பிசாசு கடினமாக்கிறான். நான் இருதய கடினமாக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு சின்ன அடிக்கும் நான் கீழ்ப்படிவேன், ஒரு சின்ன டிஸ்டர்பு கூட நான் கீழ்ப்படிவேன். சில வேளை பாருங்கள், ஒரு சின்ன நீங்கள் வார்த்தை பேசுங்க, உங்கள் தூக்கமே வராது. ஆனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா ரைட். இன்றைக்கு சிலர் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க, என்னென்னலாம் நடத்துகிறாங்க, மனச்சாட்சி வாதிக்கிறதே கிடையாது. அது பாட்டில் வராங்க, அது பாட்டில் போகிறாங்க. அந்த தப்பை உணர்றதே கிடையாது, மிஸ்டேக்கை உணர்றதே கிடையாது. ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, ஆனால் ஆசீர்வாதம் வராது. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்முடைய வாழ்க்கை எப்போதும் இந்த உணர்வுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்மை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 26ஆம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம். ஒரு அறிவு வந்துடுச்சு. என்ன அறிவு வந்துடுச்சு? இப்போ நமக்கு சத்தியத்தை அறிவும். சத்தியம், அவர்தான் சத்தியம். இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு வந்த பிறகு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நியாய தீர்ப்பு வரும் என்று. நியாய தீர்ப்பு தான் வரும். அப்ப யாருக்கு நியாய தீர்ப்பு? இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பாவம் செய்தாலும் அது ஆண்டவர் மன்னிச்சிடறாரு, அது கிருபை. இந்த வசனத்தை அங்கே வீட்டில் போய் ஒழுங்காக வாசிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கிருபை வந்துட்டா ஒரு பாஸ்டரே பிரசங்கம் பண்ணுறாரு, ரட்சிக்கப்பட்ட சினிமா ரட்சிக்கப்பட்ட போது என்ன சாட்சி கொடுத்தாருன்னா, நான் முன்னால் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு மன்னிச்சிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யலாம்? திரும்ப குடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், என்ன அடிக்கலாம். ஏன்னா கிருபை மன்னிச்சிடுச்சுல. ஒரு நாள் நீங்கள் தானே சொன்னீங்க அது தப்பு, நான் விட்டுட்டேன் அப்படின்னு. ஆனால் இப்போ கிருபை என்ன செய்யுதுன்னா, அதை செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பலன் தருது. என்ன துணிகரம்! பவுல் எழுதுறாரு, நீ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு நீ மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்கிறவனாய் இருந்தால் வேற பலியே உனக்கு இல்லை. பாவ நிவாரண பலி இல்லை, குற்ற நிவாரண பலி இல்லை, எந்த பலியும் இல்லை. உனக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. இப்போ எது சத்தியம், எது உண்மை, எது பரிசுத்தம், உனக்கு அறிவு வந்தாச்சு. நீ அறிவு வந்த பிறகு இந்த பாவத்தை நீ செய்வாய். ஆனால் பாருங்க, இப்போ உதாரணம் வச்சுக்கங்க, நம்முடைய இந்திய கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் இருக்கு. ஒருவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் 18 வயசு வரைக்கும் மைனர். அவனை எங்கே கொண்டு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறுவர் இல்லத்தில் கொண்டு தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் செய்த பாவம் சின்ன பையன், தெரியாமல் செய்துட்டான். ஆனால் அதே பையன் 18 வயசை நிறைவேறின பிறகு அவன் செய்வான் அப்படின்னா பனிஷ்மெண்ட், தண்டனைக்குரியவன். அதே தப்பு செய்த ஒரே தப்பு தான், பாவம் ஒரே பாவம் தான். ஆனால் பனிஷ்மெண்ட் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, இவன் சின்ன பையன், 16 வயசு தான் ஆச்சு, 15 வயசு தான் ஆச்சு, அதனால் அவனுக்கு ஒரு நிவாரணம் இருக்கு. பட் நீ மேஜர், நீ ஆயிட்ட, நீ ஒரு நிலைக்கு வந்துட்ட, இப்போ நீ அதை செய்தாயானால் உனக்கு இந்திய பீனல் கோட் சட்டத்தின்படி உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ அதை தண்டனை அனுபவிச்சா. அதே போல தான் வேதம் சொல்லுது,
நீ பாவத்தை அறிந்த ஒரு காலம் இருந்துச்சு. கர்த்தர் உனக்கு ஒரு கண்ணை திறந்து சத்தியத்தை அறிகிற அறிவை உனக்கு தந்துட்டார். சத்தியம் உன்னை பரிசுத்தமாக்கும். இந்த அறிவுக்குள்ள வந்த பிறகு நீ என்ன பாவம் செய்யறன்னா, முன்னால் அறியாம பாவம் செய்யற, இப்போ எப்படி பாவம் செய்யறன்னா மனப்பூர்வமாக செய்யற. இனிமேல் என்ன கிடைக்காதுன்னு சொன்னா, இனி பலியே கிடையாது. உனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டனை தான் கிடைக்கும். நான் இதை பற்றி ஒரு பெரிய ஒரு பாடம் எடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி சிலர் நினைக்கிறாங்க பாவம் செய்துட்டா என்ன பண்ணிடலாம்னா மன்னிச்சிடலாம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி வெளியே கூட நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்லவே போய் எங்கன்னா சேர்ந்துடலாம். எங்கே போய் சேர்ந்துடலாம்? கிறிஸ்தவங்கிட்ட போயிட்டா 6 நாள் என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம். 7ஆம் நாள் கோயிலில் போய் ஏசப்பா, ஏசு ரொம்ப இரக்கம் உள்ளவர். நினச்சிக்காதீங்க, பாவிக்கு உள்ளது தண்டனை, பரிசுத்தவானுக்கு உள்ளது சிட்சை. நீங்கள் நாளைக்கு ஒருத்தன் தேவனை நியாயம் தீர்க்கும் போது சொல்லக்கூடாது இவன் கிறிஸ்தவனாக இருந்து தப்பு செய்தான்னு. ஆனால் ஆண்டவர் என்ன கொடுத்துட்றாருன்னா, அவனை தேவன் சிட்சை கொடுத்துட்றார். இந்த உலகத்தில் அவனுக்கு சிட்சை, அவன் செய்த தப்புக்கு அவனை சிட்சை இல்லாமல் அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். நீங்கள் நினச்சிக்காதீங்க. மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் தெரிஞ்சு செய்தான், அறியாமல் செய்வான். அதான் சொல்லப்படுகிறது, நேசிக்கிறவனை சிட்சிக்கிறார். எதுக்கு? ஏங்க நான் நல்லா இருந்தேன், ஏன் என்னங்க எனக்கு சிட்சிக்கிறாரு? அவர் சொன்னபடியே கேட்டுக்கிட்டு, நான் சொன்னபடியெல்லாம் நடந்துக்கிட்டு, அவருக்கு என்ன விளையாட்டா என்ன உங்களை சிட்சிக்கிறதுக்கு? உங்களை அடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன விளையாட்டு ரொம்ப ஆசையா? எப்போ சிட்சிக்கிறாரு? அவர் நேசிக்கிற பிள்ளைங்க ஒரு சின்ன தப்பு செய்கிறாங்க, ஒரு உதாரணம் பாருங்க. தாவீது பாவம் செய்துட்டார். பத்சேபாள்கிட்ட அவர் பாவம் செய்துட்டார். அது பழைய ஏற்பாட்டின் காலம். பாவம் செய்து அது மாத்திரல, அவர் கொலையே பண்ணிட்டார். அந்த பாவத்தை மூடுறதுக்கு அவர் கொலையே பண்ணிட்டார். அப்போ இவர் ஆண்டவர் மகனே உனக்கு நான் மன்னிச்சிட்டேன்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் நினைக்கிறீங்க அவர் மன்னிச்சிட்டாரு, தாவீது பாவம் செய்துட்டான் மன்னிச்சிட்டாரு. ஆனால் அதுக்குரிய விலைக்கரையத்தை அவன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. தாவீதை சும்மா ஆண்டவர் மன்னிச்சு, மகனே நீ அறிக்கை பண்ணிட்ட, நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிடல. நீ அறிக்கை பண்ணிட்டப்பா, என் பாவத்தை விட்டுறல. நீங்கள் வாசித்த அந்த ஒரு சம்பவத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் விட்டுறல. நீ அடுத்தவன் மனைவியை நீ எடுத்துக்கொண்டு நீ கொலை செய்தனால உன்னை மன்னிச்சு விட்டேன்னு நினைக்கிறியா? உன் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா சமாதானமான வீடாக இருந்துச்சு. நீ தானே ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வீட்டை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதியும், கர்த்தர் வீட்டை ஆசீர்வதி சமாதானத்தை கொடுத்தார். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு என்ன போச்சு தெரியுமா? அந்த வீட்டை விட்டு, உன்னுடைய வீட்டை விட்டு பட்டயம் என்றைக்கு விலகாது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு இளைப்பாறுதலே இராது. உனக்கு இளைப்பாறுதலே இராது. ஆண்டவர் அவனை என்னுடைய ஆலயத்தை கட்டக்கூட அனுமதிக்கலை. அவன் எவ்வளோ காணிக்க கொடுத்தாங்க, கோடி கோடியாக கொண்டு போய் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தான். நீ ஆலயம் கட்டக்கூடாது, நீ நிறைய ரத்தம் சிந்தியிருக்க. இப்போ ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அவனை தாவீசிங்க நிலைப்படுத்தினார் நீ நினைக்கிறீங்க. ஆனால் பனிஷ்மெண்ட் சிட்சையை ஆண்டவர் கொடுத்தார். இங்கே பின்னால் வாசித்து பாருங்க. என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இதே மனுஷன் தான் ஜெபம் பண்ணான், என்னை இம்மட்டுமாய் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணான்.
உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீடு என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டில் வந்தது. ஆனால் இப்போ அந்த வீட்டில் என்ன வச்சுட்டு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, உன் வீட்டை விட்டு என்றைக்கும் பட்டயம் விலகாது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சொல்லி என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்பி வர பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் வெளியே கொண்டு வருவேன், எல்லாருக்கும் முன்ன செய்வேன். தேவன் சிக்ஷிக்கிறார். அதுக்குரிய அவன் தண்டனைய அவனுடைய கண்ணை மூடுறதுக்கு முன்னால் அனுபவிக்கணும். துணிகரமான பாவத்தை செய்துட்டுனீங்கன்னா, தாவீது ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நம்மளையும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. நம்ம சங்கம் சொன்ன மாதிரி, ஆண்டவரே சமூகத்தை விட்டு தள்ளிடாதையும், ஆண்டவரே அந்த இடத்துல எடுத்துடாதையும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிச்சு. நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள். நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா நீங்கள் அழுவீங்க. பின்னால் உள்ள அப்போஸ்தலர்கள் அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சவர் அவர் தான். ஏன் அனுபவிச்சார் தெரியுமா? நீங்கள் போய் பவுலுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவர் முன்னால் என்ன செய்தாரோ அதையெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிச்சு தான் அவர் கண்ணை மூடினார். ஏன்னா தேவன் சர்வலோக நியாயாதிபதி. சும்மா கண்டதெல்லாம் செய்துட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி விட்டுற மாட்டார். அதற்குரிய ஒரு சிக்ஷையை ஆண்டவர் கொடுத்தாதான் தேவனுடைய நியாயம் இஸ் கரெக்ட். நாளைக்கு ஒருத்தன் குற்றச்சாட்டக்கூடாது. ஒன்றை மறந்துடாதீங்க, தாவீதுக்கு ஆண்டவர் மன்னித்து திரும்ப சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினார். பட் இந்த தன்னை எவ்வளோ தண்ணை பாருங்க, அவன் வீட்டில் சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், உன் பிள்ளை இதை பகிரங்கமாக சூரியனுக்கு வெளிச்சத்தில் செய்வான். நடந்துதான். நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள். அப்சலோம் அதே மாதிரி செய்து காட்டிட்டான். தன்னுடைய தகப்பனுடைய வைப்பாட்டிகளோடு அவன் பகிரங்கமாக எல்லார் கண்களுக்கு முன்பாக அவன் செய்து முடிச்சிட்டான். அப்போ ஆண்டவர் அதுக்குரிய தண்டனையை கொடுத்து தான். அப்போ நீங்களும் நானும் நடுங்கி இருக்கணும், பயந்துருக்கணும். கர்த்தருடைய கிருபை நாம் அனாவசியமாக நினச்சிடக்கூடாது. கர்த்தருடைய அன்பை நாம் அலட்சியப்படுத்திடக்கூடாது. ஆண்டவருடைய மன்னிப்பை நம்ம ரொம்ப இளக்காரமாக நினச்சிடக்கூடாது. தேவன் நம்ம மன்னிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன வேணாலும் செய்திடலாம், செய்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம். சிலருக்கு இதுவே துணிகரமாயிடுச்சு. ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப மன உருக்கம் உள்ளவர். என்ன வேணுமானாலும் செய்துட்டு நாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்லை, தேவனுடைய கிருபையை, நமக்கு இருக்கிற சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொள்ளாதிருங்கள். தேவன் நமக்கு ஒரு சுயாதீனம் தந்திருக்கிறார், நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். இதை துர்க்குணத்துக்கு மூடலாக நாம் எடுத்துடக்கூடாது, துணிகரத்துக்கு கொண்டிடக்கூடாது. அந்த அன்பு நம்மை தாழ்த்தி, நம்மை அடிபணிந்து, இன்னும் பயத்தோடு எனக்கு ஒரு தண்டனையை கொண்டு வந்துடக்கூடாது. எனக்கு இரக்கமாயிரும் என்று சொல்லுகிற நிலைமையில், ஆண்டவரே எனக்கு ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவை எனக்கு தந்திருக்கிறீர். நான் இனி மனப்பூர்வமாய் பாவம் செய்ய வந்துடக்கூடாது, துணிகரமாய் பாவம் செய்ய வந்துடக்கூடாது. அதனால்தான் பாவ நிவாரண பலி என்று சொல்லுகிறது யாருக்கு என்று கேட்டால், அறியாமல் ஒருவன் பாவம் செய்வான். தெரியல அவனுக்கு பாவம் செய்கிறது இது பாவம் என்று அவனுக்கு தெரியல. ஆனால் அது பாவம் என்று ஒரு தெரிய வரும் பொழுது அவன் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குரிய பரிகாரத்தை அவன் தேட வேணும். நம்ம எல்லாருமே நம்முடைய அறிவில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம். ஆனால் அது மிஸ்டேக் அப்படின்னு தெரியுமானால் உடனடியாக அதற்கு நாம் பரிகாரம் சொல்லி நாம் கழுவப்பட வேண்டியது அவசியம்.
ஆனால் அறிவு வந்த பிறகு அது நம்ம துணிகரமாக காரியங்களை நிறைவேற்றோமானால் வேதம் சொல்லுகிறது, இனி வேற ஒரு பலியே இல்லைப்பா, இனி ஒரு வெள்ளாடு உனக்கு செலுத்தப்படாது, ஒரே ஒரு ரத்தம், விலை மதிக்க முடியாத ஒரு மேன்மையான பலி உனக்காக செலுத்தப்பட்டாச்சு. இனி இதுக்கு மேலே ஒரு ஆடோ, இதுக்கு மேலே ஒரு மாடோ, இதுக்கு மேலே ஒரு மனிதனோ, இதுக்கு மேலே ஒரு பலி எனக்கு இல்லவே இல்லை. ஒரு பெரிய பலி உனக்காக செலுத்தப்பட்டாச்சு. இந்த அறிவோடு கூட நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு தேவன் இரக்கம் தர வேண்டும், தேவன் கிருபை தர வேண்டும். தேவ பயத்தை நமக்குள்ளே தந்து நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு கிருபை தருவாராக, நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தம் உள்ளதும் பரிபூர்ணம் உள்ளதுமான தம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்து எங்களை விடுதலை ஆக்கினதுக்காக உமக்கு நன்றி. அறியாத காலத்தை நீர் காணாதவர் போல இருந்தீர் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர். ஒரு காலம் நாங்கள் அறியாமல் இருந்தோம், ஆனால் இந்த காலம் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காலம். இது நாங்கள் திரும்ப பாவத்துக்கு திரும்புகிற காலம் அல்ல. அறியாமல் இருந்தபடியினாலே தான் நான் இரக்கம் பெற்றேன் என்று பவுல் சொல்லுகிறார். எங்கள் வாழ்க்கையில் ஒரு இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் அது அறியாத காலம். நாங்கள் சத்தியத்தை அறிய வந்த பிறகு நாங்கள் துணிகரமாய் இந்த பாவங்களை நிறைவேற்ற அனுமதிக்காதிரும். தேவ பயத்தோடு நாங்கள் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து தேவராஜ்யத்துக்கு நாங்கள் வந்து சேர எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு கிருபை தார். எங்களுக்கு இனி ஒரு பலி இல்லை. ஒரே ஒரு நித்திய பலியாகிய பலியினாலே நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறீர், எங்களை கழுவி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலி செலுத்த முடியாது. எங்களுக்கு ஒரு பலியை நீர் செலுத்தி விட்டீர். அந்த பலி எங்களை பூரணமான நிலைக்குள்ளே கொண்டு வரும்படி எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.